Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம் கைஸ், நம்ம சேனலில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு சேனலோட அப்டேட் பற்றி தான் இப்போமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த டாபிக் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்கிப் த வீடியோ. இப்போ எதாவது ஒர்க் இருந்தால் பார்க்கலாம். ஸோ டேட்டா வீடியோ டாப்பிக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க டைமில் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்க்கு மட்டும் இல்லை, மக்களோட எல்லா லைஃப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நெசசிட்டியான ஒரு நீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன். அண்ட் யூடியூபர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒரு ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிகினரான யூடியூபர்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அதில் ஒரு பேஸ் மேக் பண்ண முடியாமல், ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியாமல், அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாமல், சர்வைவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் தான். எல்லாத்துக்குமே வந்து எல்லார் கையிலையுமே ஒரு மொபைல் ஃபோன் இல்லைன்னா ஒரு நார்மலாக ஒரு கேமரா, ஒரு நார்மலான மொபைல் ஃபோனே போதும் இப்போதைக்கெலாம் விளாகிங் பண்ணுறதுக்கு, ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துமே வந்து ஈஸியாக வீடியோ எடுக்க முடியும். வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த 1 இயர், இந்த 2020-21 இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள லைஃப் வந்து மாறி இந்த பேண்டமிக்னால மொத்தமாக லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ மக்களோட லைஃப்பில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து இப்போ ப்ளே பண்ணுது மெயினாக பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லார் வீட்லேயும் எப்படி தண்ணி, கரண்ட் இந்த விஷயம்லாம் இருக்கோ அதே மாதிரி இன்டர்நெட் அப்படின்றதும் ஒரு நீடாக தேவைப்படும். ஸோ அது இல்லைனா வந்து ரொம்ப ஒரு வீடே சம்திங் ஏதோ எம்டியான மாதிரி ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் எல்லாத்துக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த டைம்லாம் வந்து எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ், ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சுருந்தாங்க, அன்லிமிட்டெட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூஸ்டர் பேக்ஸ், ரீசார்ஜ் பேக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படின்னா 149 இல்லை 199, 350 அந்த மாதிரிலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபி பர் டே, அன்லிமிட்டெட் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நார்மலாக முன்னாடிலாம் வந்து போஸ்ட் பெய்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ்லாம் வந்துச்சு. நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து இதுவே வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் பசங்க என்டர்டெயின்மெண்ட்காகவும் ரெக்ரியேஷனுக்காகவும் இந்த மாதிரி இந்த இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஃபீல் ஆகலை, சஃபிஷியண்ட்டாக ரொம்பவே போதுமானதாக இருந்துச்சு. அண்ட் அப்போ வந்து யூடியூபர்ஸ்லாம் இருந்தாங்க, அப்போ இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், அப்போ யூடியூபர்ஸும் இருந்தாங்க. அவங்க யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போவே இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், வைஃபை கனெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது ஒரு ப்ராப்ளமாக தெரியாது. இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய க்ரோ ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்றது ஒரு பேரியராக, ஒரு தடுப்பாக வந்து நிற்கிது. ஸோ அவங்களோட மொபைல் டேட்டா வச்சு பண்ணலாம், ஸோ பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு கண்டென்ட்டை பொறுத்து. ஸோ விளாக்ஸ் யூடியூபர்ஸ், மோட்டோ விளாகிங் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா 1 GB, 1.5 GB, 2 GB இந்த மாதிரி வந்து ஃபைல் வந்து சைஸே மாறிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ, அந்த பர்த்டே விளாக் போட்ட அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 3 GB கிட்ட ஃபைல் வந்துடுச்சு. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கே நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ நாளாக வந்து வீட்டில் வந்து வைஃபை இல்லாமல் இருந்துச்சு. சேனலோட மெயின் அப்டேட், வைஃபை வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் எடுத்திருக்கோம், ஃபைபர் நெட் கனெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இத்தனை நாளாக வந்து அது ஒரு நீடாக இல்லாமல் இருந்துச்சு. வீட்லேயும் வந்து அதை எடுத்து கொடுக்கல. மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நான் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சேனல் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நான் அப்போது வீடியோஸ்லாம் எதுவும் பெருசாக ஆக்டிவாக போடலை. இப்போ தான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு பேரியராக இருந்தது. ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தான். நான் வீடியோஸ் முன்னாடிலாம் எப்படி அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 GB பேக், 2 GB பேக் வச்சு தான் நான் அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். சப்போஸ் டேட்டா பத்தலை அப்படின்னா எனக்கு மெயினாக ஒரு ஹெல்ப்பாக இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பூஸ்டர் பேக் 98 ரூபீஸ்க்கு ஒரு பூஸ்டர் பேக் இருக்கும். ஸோ 12 GB கொடுப்பான், அது வேலிடிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக் வச்சு தான் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 3 GB 4 GB ஃபைல்லாம் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு 5 6 GB கிட்ட அப்படியே போயிடும், காலியாயிரும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிலாம் சர்வை பண்ணுறது. ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து டைம் டு டைம் வர முடியல, வீடியோஸ் வந்து போட முடியல. ஆக்சுவலி அதுதான் அது உண்மை.
இவ்வளோ நாளாக வந்து ஏன் வீட்டில் எனக்கு வைஃபை எடுத்து கொடுக்கல அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து வீட்டில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் மெயினாக கேட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஏன்னா படிக்கிற பையனுக்கு எதுக்குடா இன்டர்நெட்டு, எதுக்குடா வைஃபை, அதான் நார்மலாக காலேஜ் தானே போயிட்டுருக்கு, எல்லாருமே வந்து படிங்க அப்படின்னாங்க. பட் இப்போ லாக்டவுன் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெசசிட்டியாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயரே நான் இது பண்ணியிருக்கணும், வைஃபை வந்து லாஸ்ட் இயரே எடுத்துருக்கணும். பட் நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அப்போவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த டிபேட்ஸ் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வீட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலி வைஃபை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ்க்குமே சரி, என்னோடய யூடியூப்புக்கும் மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு அந்த 1.5 ஜிபின்றது கண்டிப்பாக பத்தவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த 1.5 ஜிபி 2 ஜிபின்றது எப்படி கிளாஸுக்கு பற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின் கொஸ்டின் மார்க்காக தான் எல்லாத்தோட லைஃப்லேயும் இருந்திருக்கு. இப்போ இந்த வைஃபை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு நேற்று தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஈவினிங்கே பார்ப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ மெயினான அப்டேட் வந்து வீட்டில் வந்து வைஃபை எடுத்துட்டோம் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வைஃபை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் வந்து இனிமேல் நான் மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேமிலிக்கு என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிமேல் டைம் டு டைம் வீடியோஸ் வரும். ஸோ இனிமேல் டிலே இல்லாமல் சொல்கிற டைமுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டைம் டு டைம் வீடியோஸ் வரும், டவுட் இல்லை. ஸோ வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் பாஸ்ட் ஒரு 1 இயராகவே நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், நிறைய ட்ராவலிங், பைக்ஸ், மோட்டோ விலாகிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். ஸோ அப்போவே நான் வந்து வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போவே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பழைய விலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. நான் நிறைய சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நிறைய ரைட் சீரீஸ் இருக்குது, நிறையா ஊருக்கெலாம் போன வீடியோஸ் இருக்குது, விலாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். பட் எதையுமே அப்லோட் பண்ண முடியல சொன்ன ப்ராமிஸ் பண்ண மாதிரி. பட் இப்போ வைஃபை வந்தனால அதெல்லாம் பேக் டு பேக் டைம் டு டைம் வந்து ஒன்றா லைனாக பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கரண்ட் டைமில் உள்ள நடக்கிற விலாக்ஸ், நான் ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து அதுவும் டைம் டு டைம் வந்து வீடியோஸ் வரும். ஸோ இனிமேல் சேனலில் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ சாரி கைஸ், ஒரு பிக் சாரி. உங்களுக்கு எதாவது சொல்லணும், நான் வந்து இத்தனை நாளாக கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல. எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்யூ. ஸோ வெயிட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வீடியோஸ் எல்லாமே டைம் டு டைம் வந்துடும், அதை நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னோடய சைட்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். உங்களோட லவ் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள்லாம் நான் இல்லை, இதை சொல்லிக்கணும்னு விரும்பினேன். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து எனக்கு வைஃபை எடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றி பெருசாக ஒரு அவேர்னஸ் இருக்காது, அன்லெஸ் ரொம்ப அவங்க எஜுகேட்டடாக இல்லாமல் இருந்தாங்கன்னா. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவேராக இருக்க மாட்டாங்க. சரி பையனுக்கு படிக்கணுமே, அவனுக்கு தேவைப்படுமே, காலேஜுக்கு ஒர்க்குக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்காமல் மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு திங்கிங் வந்து மைண்டில் வச்சுக்கணும். நானும் வந்து என்னோடய சைட்லேருந்து சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, யூடியூப்புக்கு இந்த வைஃபை வச்சு நான் பெருசாக எதுவும் மிஸ்யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு ஃபால்ஸான கண்டென்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஒரு நல்ல கண்டென்ட் வச்சு, அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் கொடுக்குறது, அதுக்கு மட்டும்தான் வந்து நான் இவ்வளோ வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்றத விட இது ஒரு சின்ன அப்டேட், சேனலை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. லைவ் போட்டு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ 1000க்கு மேலே வந்தால் தான் இந்த லைவ் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு வந்து புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் தான் உங்கள் பென்ஸ் போல்ட். ஸோ இந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், டெய்லி விலாக்ஸ், எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஒரு குக்கிங் எல்லாமே வந்து பேக் டு பேக் வீடியோஸ்லாம் வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இனிமேல் டைம் டு டைம் வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் பென்ஸ் போல்ட். வீட்டிலே இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பை பை.